ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான படத்தை தான் பார்க்க போறோம். கிறிஸ்டோபர் நோலனை பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அவரோட படங்களை தான் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்டா நம்ம நிறைய படங்களை கவர் பண்ணிட்டோம். பார்த்த வரைக்குமே எல்லா படமும் ஒரு ஒரு ரகத்துல இருக்கும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வேற ரகம். அப்படி என்ன படம்னு தானே கேக்குறீங்க? 2020 ரிலீஸ் ஆன டெனட் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படத்தை ஒரே வீடியோல முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி 2 வீடியோ கூட வரலாம். ஏன்னா இந்த படத்துல சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். படத்தோட கடைசியில புரிஞ்சுச்சா புரியலையான்றத சொல்லுங்க. இப்ப வாங்க படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் நோலனோட மத்த படங்களெல்லாம் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவரோட எல்லா படங்களும் வரிசையா பிளே ஆகும். இப்போ இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஓபரா ஹவுஸ காமிக்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு தீவிரவாதிகள்லாம் வந்து அட்டாக் பண்றாங்க. அப்படியே அந்த பில்டிங்க்கு வெளியே வண்டியில 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஓபரா ஹவுஸ்குள்ள இருக்க ஏதோ ஒரு விஷயத்த திருட வந்திருக்காங்க. அவங்களோட ஆளுங்களை எழுப்பி விடுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளதான் நம்ம படத்துடைய ஹீரோவும் இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு CIA ஏஜென்ட். இந்த திருட்டு கும்பல் அவங்க திருட வந்த பொருள் அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே ஸ்குவாட் டீம் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா. வெளியே உண்மையான ஸ்குவாட் டீம் வருது. அவங்க என்ன பேட்ச் போட்டிருக்காங்களோ அதே பேட்சை இந்த திருட்டு பசங்களும் போட்டுட்டு அந்த டீமோட டீமா சேர்ந்து உள்ள வராங்க. உண்மையான ஸ்குவாட் டீம் வெண்ட் வழியா மயக்க மருந்து அனுப்பி அங்க இருக்க எல்லாருமே மயக்கமாக்கிடுறாங்க. ஆனா பொதுமக்கள் மட்டும்தான் மயங்கி இருக்காங்களே தவிர தீவிரவாதிகள் எல்லாருமே உஷாரா மாஸ்க் போட்டிருக்காங்க. சோ யாருமே மயங்கல. அவங்க எல்லாருமே ஓபரா ஹவுஸை சுத்தி நிறைய பாம்ப பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் உண்மையான ஸ்குவாட் டீம் தீவிரவாதிகளை தடுக்க பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த பொருளை தேடி போறாரு. அங்க இருக்க இன்னொரு ஏஜென்ட் கிட்ட தான் அந்த பொருள் இருக்கு. அதை அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ வாங்குறாரு. சூட்கேஸை ஓபன் பண்ணா உள்ள சின்னதா ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கு. அதையும் அந்த ஏஜென்ட்டையும் பத்திரமா வேற பக்கமா வெளியே அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியே போலான்னு பார்க்கும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, இந்த ஓபரா ஹவுஸை சுத்தி நிறைய பாம் இருக்கு. அது வெடிச்சிச்சுன்னா இங்க இருக்க பொதுமக்கள் எல்லாருமே இறந்துருவாங்க. சோ போறதுக்குள்ள அது எல்லாத்தையுமே நம்ம டிஃப்யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பாமா எடுத்துட்டு இருக்காரா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு டெரரிஸ்ட் வந்து நம்ம ஹீரோவை சுட பாக்குறான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் செவுத்துல ஒரு புல்லட் பட்டிருக்கு. அந்த புல்லட் அப்படியே பின்னாடி போயிட்டு அந்த டெரரிஸ்டோட உடம்புக்குள்ள பாஞ்சி இன்னொருத்தரோட கண்ணுக்குள்ள போயிடுது. யாரா அவன், எப்படி இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணவன் அங்க வந்து ஓடுறான். அவன் யாருன்னு தெரியல. ஆனா அந்த பயலுடைய பேக்ல ஒரு ஆரஞ்சு கலர் டேக் இருக்கு. அதை மட்டும் நம்ம ஹீரோ பாத்துக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்க பாம் எல்லாத்தையும் எடுத்து தூரமா தூக்கி போட்டு வெளியே ஓடிடுறாரு. வெளியே 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சிருச்சு. சோ நம்ம ஹீரோவை புடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ வாயவே திறக்கல. ஹீரோ கூட இன்னொருத்தனையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அடிச்ச அடியில அந்த பையன் மயங்கி போயிட்டான், கீழே விழுந்து கிடக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, என்ன ஆனாலும் இவனுங்க கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்றதுக்காக ஒரு மாத்திரை வச்சிருப்பாங்க. அதை போடலான்னு பாக்குறாரு. பட் அந்த திருட்டு பயலுங்க எடுத்துடுறானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இவனுங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒருத்தவன் மயங்கி கிடக்குறான்ல, அவனோட கையில அந்த மாத்திரை இருக்கு. ஹீரோ கீழே விழுந்து அப்படியே நவுந்து போயிட்டு அந்த மாத்திரையை வாயில போட்டு இறந்து போயிடுறாரு. அவ்வளவுதான். அப்படியே சீன் கட் ஆகுது. பொறுமையா யாரோ கண்ணை திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இன்னும் அவரு சாகல. ஆக்சுவலா அந்த மாத்திரையை சாப்பிட்டா கோமாக்கு மட்டும்தான் போவாங்க. சோ நம்ம ஹீரோ 2 மணி நேரமா கோமால இருந்திருக்காரு. எந்த சூழ்நிலையிலயும் உண்மையை சொல்லாம இருக்காரான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோ பாஸ் ஆயிட்டாரு. யாருக்குமே தெரியாம உலகத்துல ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக தான் டெனட்னு ஒரு குரூப்பை உருவாக்கி இருக்கோம். இன்னையில இருந்து நீயும் டெனட்ல ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவா ஒரு ஷிப்ல இருக்கவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போய் டிராப் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு கார் இருக்கு. அந்த காருக்குள்ள போய் உட்காந்தா ஆட்டோமேட்டிக்கா மேப்ல ஒரு லொகேஷன் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா உள்ள போய் யாரை மீட் பண்றது என்னன்னே தெரியல. திருன்னு மூச்சின்னே நிக்கிறாரா. அந்த இடத்துக்கு ஒரு சயின்டிஸ்ட் வராங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ டெனட் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்றாரு. அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே கேட்காம உள்ள கூட்டு போறாங்க. இங்க என்ன நடக்குதுன்றத நீ தான் கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி நடக்குதுன்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கன்னை கொடுக்குறாங்க. அந்த கன்ல புல்லட்டே இல்ல, இருந்தாலும் சுடுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாம சுடுறாரா. அப்போ டார்கெட்ல இருக்க புல்லட் வந்து கன்னுக்குள்ள உட்காருது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இதே மாதிரிதான் ஓபரா ஹவுஸ்லயும் பாத்திருப்பாரு. அதே மாதிரி இங்கேயும் நடக்குதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்க அவங்க என்ன பண்றாங்க, கீழே 2 புல்லட்டை வைக்கிறாங்க. ஒன்னு நார்மலான புல்லட், இன்னொன்னு இன்வெர்ட் பண்ண புல்லட். அதுல இன்வெர்ட் ஆன புல்லட் மேல இவங்க கை வைக்கிறாங்க. அந்த புல்லட் தானா சயின்டிஸ்டோட கைக்கு வந்துருது. எங்க இருந்து இது வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இது கண்டிப்பா நம்ம காலகட்டத்தை சேர்ந்தது கிடையாது. ஃபியூச்சர்ல இருக்க யாரோ தான் பாஸ்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த இன்வெர்ட் ஆனது வந்து ரிவர்ஸ் பண்ண புல்லட் மாதிரி. இப்போ நார்மலான புல்லட்டை எடுக்கணும்னா நம்மளோட கையை வச்சு எடுத்துக்கலாம். ஆனா இந்த இன்வெர்ட் ஆன புல்லட்டை எடுக்கணும்னா நம்மளோட மைண்ட்ல அந்த புல்லட்டை கீழே போடுற மாதிரி நினைக்கணும். அப்பதான் அந்த புல்லட் நம்ம கைக்கு வரும். இல்லனா அந்த புல்லட்டை எடுக்கவே முடியாது. நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ
ஹீரோவும் கையை வைக்கிறாரு. ஆனா அந்த புல்லட் அவரோட கைக்கே வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த புல்லட்டை அவர் எடுக்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி நினைக்காம இன்வெர்ட்டா நினைக்கணும். அந்த புல்லட்டை கீழே போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டே இப்ப கையை வைக்கிறாரு. அது நம்ம ஹீரோட கைக்கு தானா வந்துருது. இப்ப நம்ம இருக்கிறது நார்மலா போகக்கூடிய டைம். ஆனா அந்த புல்லட்டை இன்வெர்ட் பண்ணதுனால அதோடைய டைம் எல்லாமே ரிவர்ஸ்ல போகும். இப்ப ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த புல்லட்டை எடுத்த மாதிரி தானே இருக்கு. ஆனா அந்த புல்லட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அந்த புல்லட்டை போடுற மாதிரி இருக்கும். புரியல? அப்படிதான் இருக்கும். கோழில இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்னு புரியாமலே நம்ம சிக்கன் முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அதே மாதிரிதான். இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை வச்சு இந்த படத்தை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா ஓரளவுக்காச்சும் இந்த படம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புல்லட் மட்டும் தான் இந்த மாதிரி இன்வெர்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா கிடையாது. இதே மாதிரி நிறைய பொருள் இருக்கு. அந்த இடத்துக்கு கூட்டு போய் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே இன்வெர்ட் பண்ணப்பட்ட பொருட்களா இருக்கு. இதை யார் பண்றா, எதுக்காக இப்படி பண்றான்னு தெரியல. ஆனா இந்த இன்வெர்ட் ஆன புல்லட் வந்து இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அதுவும் சஞ்சய் சிங் அப்படின்னு ஒருத்தவர் தான் உருவாக்கி இருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரியும். சோ அந்த சஞ்சயை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ இந்தியால இருக்க மும்பைக்கு போறாரு. சஞ்சயை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நீல் அப்படின்னு ஒருத்தவர் வராரு. இவரும் டெனட்ல இருக்கவரு தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆனா அந்த நீலுக்கு நம்ம ஹீரோ பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஒரு வெயிட்டர் வந்து ஓட்கா கொடுக்கறாரா, ஆனா நம்ம ஹீரோ வேலை டைம்ல சரக்கு அடிக்க மாட்டாரு. அதை இந்த நீல் கரெக்டா சொல்றாரு. எப்படி இவருக்கு நம்ம ஹீரோ பத்தி தெரியும்னு தெரியல. இப்ப ரெண்டு பேருமே சஞ்சயை பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா திருட்டுத்தனமா தான் உள்ள போகணும். வெளியே ஃபுல்லா செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அதுக்காக அவங்க எப்படி போறாங்கன்னு பாருங்க. சூப்பரா போவாங்க. அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்ல கயிறு கட்டி இப்ப நம்ம எலாஸ்டிக்கை பிடிச்சி இழுத்து விட்டோம்னா எப்படி போவோம், அதே மாதிரி இங்க இருந்து ஜொயின் அந்த சஞ்சயோட பில்டிங்க்கு போறாங்க. சஞ்சய கன் பாயிண்ட்ல புடிச்சு அந்த புல்லட்டை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா அவருக்கு அந்த புல்லட்டை பத்தி எதுவுமே தெரியல. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப சைட்ல இருந்து ஒரு குரல் வருது. ஆமா, அவனுக்கு உண்மையில அந்த புல்லட்டை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டெனட் அப்படின்ற வார்த்தையும் சொல்றாங்க. யார் அதுன்னு திரும்பி பார்த்தா பிரியா அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்க தான் அந்த புல்லட்டை சேல் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க விற்கும் போது நார்மலான புல்லட்டா தான் சேல் பண்ணிருப்பாங்க. அதை சேட்டார் அப்படின்னு ஒருத்தவர் தான் வாங்கி அந்த புல்லட்டை இன்வெர்ட் பண்றாரு. ஃபியூச்சர்ல இருக்க யார் கூடயும் அந்த சேட்டாருக்கு லிங்க் இருக்கு. அவங்க ஹெல்ப் மூலியமா தான் அந்த சேட்டார் இன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கான பதில்லாம் உனக்கு தெரியணும்னா நீ சேட்டார் கிட்ட தான் கேட்கணும். ஆனா அவன் கிட்ட போய் டைரக்டா பேச முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நீ மைக்கேல் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் வந்து மைக்கேல மீட் பண்றாரு. அப்போ மைக்கேல் சேட்டாரை பத்தின ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, சோவியத்துல நிறைய ரகசிய நகரங்களை மூடி வச்சிருக்காங்க. அதுல ஸ்டால்ஸ் 12 அப்படின்னு ஒரு நகரத்துல தான் இந்த சேட்டார் பிறந்து வளர்ந்திருக்கான். 70s காலகட்டத்துல அங்க 2 லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த நகரத்தையே கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அண்டர் கிரவுண்ட்ல ஆராய்ச்சி பண்றதுக்காக மட்டும்தான் அந்த இடம் யூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஓப்பரா ஹவுஸ்ல அட்டாக் நடந்துச்சுல, கரெக்டா அதே நாள் அப்போ அந்த ஸ்டால்ஸ்லயும் வெடிப்பு நடந்திருக்கு. இந்த ஓப்பரா ஹவுஸ்ல நடந்த அட்டாக்குக்கும் இந்த சிட்டில நடந்த வெடிப்புக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்ற மாதிரி இந்த மைக்கேல் நினைக்கிறாரு. அடுத்து கோயா அப்படின்ற ஒரு பெயிண்டிங்கை காமிக்கிறாரு. இது ஃபேக் தான். இந்த மாதிரி 2 இருக்கு. ஒன்னு இந்த மைக்கேல் கிட்ட இருக்கு, இன்னொன்னு சேட்டாரோட பொண்டாட்டி கிட்ட இருக்கு. அவங்க அந்த பெயிண்டிங்கை ஒரு ஆக்ஷன்ல வித்திருப்பாங்க. யார்கிட்ட வித்தாங்கன்னு பார்த்தா சேட்டாரை தான். அங்கதான் சேட்டாரை மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. பட் அந்த சேட்டாருக்கு இது ஃபேக்கான பெயிண்டிங்னு தெரியாது. இந்த விஷயத்த அந்த பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லி நீ நைஸா அந்த பொண்டாட்டி மூலியமாவே சேட்டார் கிட்ட நெருங்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் சேட்டாரோட பொண்டாட்டிய போய் மீட் பண்றாரு. அவங்களோட பேரு கேத்ரின். சேட்டார் கிட்ட நீ வித்த கோயான்ற பெயிண்டிங் ஃபேக்ன்றது எனக்கு தெரியும். அதை நான் சேட்டார் கிட்ட சொல்லி உன்னை மாட்டி விடாம இருக்கணும்னா நான் சேட்டார் கிட்ட பேசுறதுக்கு நீ அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அப்ப கேத்ரின் ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க பாருங்க. சேட்டாருக்கு அது ஃபேக்ன்றது ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. அதை வச்சுதான் சேட்டார் கேத்ரினை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களோட பையன்கிட்டே பேச விட மாட்டானா. ஒரு நாள் எல்லாத்தையுமே மறந்து வியட்நாம் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. அங்க லைட்டா இவன் கூட லவ்வா பேசலாம்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அவங்களால முடியல. சோ என்னோட பையனை கூப்பிட்டுட்டு நான் வேற ஊருக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் சின்னதா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. கேத்ரின் கோச்சிக்கிட்டு பையனை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போட்ல கிளம்பி போயிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அந்த ஷிப்ல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு குதிச்சு போயிருப்பா. அப்பதான் சேட்டாருக்கு இன்னொரு லிங்க் இருக்குன்றதே கேத்ரினுக்கு தெரிய வந்திருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த பெயிண்டிங் எங்க இருக்குன்னு சொல்லு, உனக்காக நான் போய் அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ உயிரோட இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேத்ரின் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சேட்டாரோட ஆட்கள்லாம் வராங்க. அப்ப ஹீரோ கேத்ரினோட பாக்கெட்ல ஹீரோட நம்பரை எழுதி வைக்கிறாரு. இத்தனை ஆளுங்க கூட எப்படி இவன் சண்டை போட்டு உயிரோட வர போறான்னு சொல்லிட்டு அப்படியே மேலேயும் கீழே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பத்தி அவங்க குறைச்சி எடை போட்டாங்க. அங்க இருக்க எல்லாருமே சிங்கிளாலாம் அசால்ட்டா சமாளிக்கிறாரு. எல்லாரையும் அடிச்சு போட்டு வெளியே வராரு. அதை பாக்குற கேத்ரினுக்கு லைட்டா நம்பிக்கை வருது. சோ அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி கேத்ரின் கால் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே கேத்ரினுக்கு பின்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெயிண்டிங் எங்க இருக்குன்னு பார்த்தா ஏர்போர்ட்ல ஃப்ரீ போர்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கதான் ஆர்ட் எல்லாம் வச்சிருப்பாங்களாம். ஏன்னா அந்த இடத்துல வச்சா டாக்ஸ் கிடையாது. அந்த இடத்துலதான் அந்த பெயிண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி கேத்ரின் சொல்ல, ஹீரோவும் நீலும் ஒரு பிசினஸ் மேன் மாதிரி உள்ள போறாங்க. எங்க கிட்ட ஒரு காஸ்ட்லியான பெயிண்டிங் இருக்கு, அதை இந்த
இடத்துல வைக்கலான்னு பாக்குறோம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்க பாதுகாப்புலாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தர் அந்த இடத்த சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. எந்த இடத்துல கேமரா இருக்கு, எங்க எத்தனை செக்யூரிட்டிஸ் இருக்காங்கன்னு நம்ம ஹீரோவும் நீலும் நோட்டை விட்டுக்கிட்டே போறாங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் நோட்டீஸ் பண்றாங்க, எங்கேயுமே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இல்ல. ஒருவேளை நெருப்பு பிடிச்சிச்சுன்னா எப்படி அணைப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்க, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்களாம் நெருப்பு அணைக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு. சப்போஸ் நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த சிஸ்டம் இந்த இடத்துக்குள்ள இருக்க ஆக்சிஜன் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். ஆக்சிஜன் இல்லைன்னா எப்படி நெருப்பு எரியும்? ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா 10 செகண்ட்குள்ள நம்ம வெளியே போயிடணும். ஏன்னா அதுக்குள்ள இங்க இருக்க ஆக்சிஜன் எல்லாமே வெளியே போயிடும். இதை கேட்கிற ஹீரோக்கும் நீலுக்கும் ஒரு பிளான் தோணுது. இதை வச்சுதான் இவங்க உள்ள வந்து அந்த பெயிண்டிங் ஆட்டையை போட போறாங்க. அப்படி நெருப்பு பிடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இவங்க பண்ணணும். அந்த விஷயம் இங்க இருக்க எல்லாரையுமே தசை திருப்பணும். அந்த அளவுக்கு என்ன பெரிய விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப நீல் அசால்ட்டா ஒரு ஐடியாவை சொல்றாரு. வெளியே இருக்க பிளேனை இந்த இடத்துல இடிக்க வச்சிடலாம் அப்படின்றாரு. சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, உண்மையிலே அதை தான் பண்ண போறாங்க. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் திரும்ப அந்த இடத்துக்குள்ள போறாங்க. அப்படியே வெளியே ஒரு பிளேன் இருக்கு. அந்த பிளேன்ல நம்ம ஹீரோடைய ஆட்கள் தான் உள்ள இருக்க எல்லாரையுமே மட்டையாக்கிட்டு அந்த பிளேனை கிராஷ் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளேனுக்குள்ள நிறைய தங்க கட்டிகள் இருக்கு. அதை வேற ஒருத்தன் ஆட்டையை போட்டுக்கிறான். இப்ப அப்படியே அந்த பிளேனை இந்த ஃப்ரீ போர்ட் பக்கமா திருப்பி விடுறாங்க. எல்லாரோட கவனமும் இந்த பக்கம் இருக்கணும்ன்றதுக்காக உள்ள இருக்க தங்க கட்டிகள் எல்லாத்தையுமே கீழே கொட்டி விட்டுறாங்க. அப்புறம் உள்ள மயங்கி இருக்க எல்லாருமே வெளியே தள்ளி விட்டுட்டு இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. அந்த பிளேன் அப்படியே நேரா போயிட்டு ஃப்ரீ போர்ட்ல இடிக்குது. ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். எல்லாருமே இதை அணைக்கிறதுக்கும் அந்த தங்கத்தை பாக்குறதுக்கும் வந்துடுறாங்க. இப்ப அப்படியே உள்ள பார்த்தா ஆக்சிடென்ட் நடந்ததுனால அந்த இடம் ஃபுல்லாவே லாக்டவுன்ல போக போகுது. 10 செகண்ட்ல வெளியே போய் ஆகணும். ஆனா நம்ம ஹீரோ கூட ஒருத்தவன் இருக்கான். அவன் தான் அந்த இடத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவன். என்னாச்சு, இன்னும் ஓடாம இருக்கீங்க? 10 செகண்ட்ல வெளியே போகணும்ல, அப்புறம் ஏன் இன்னும் இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பையன் ஆளை விடுங்கடா சாமின்னு வெளியே ஓடிடுறான். அவன் வெளியே போனதுமே கரெக்டா டோர் லாக் ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோவையும் நீலையும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. நல்லா தம் புடிச்சு மூச்சை இழுத்துக்கிறாங்க. அவங்க கையில இருக்க சூட்கேஸ்ல டோர் ஓபன் பண்றதுக்கான எல்லா டூல்ஸும் இருக்கு. அதை வச்சு ஒரு டோரா ஓபன் பண்ணிக்கிட்டே போறாங்க. கரெக்டா அந்த பெயிண்டிங் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா 2 டோர் இருக்கு. ஒன்னு ரெட் கலர்ல இருக்கு, இன்னொன்னு ப்ளூ கலர்ல இருக்கு. நம்ம ஹீரோ ப்ளூ சைடு போறாரு, நீல் ரெட் சைடு போறாரு. ஹீரோ சைடு காமிக்கிறாங்க. அங்க இருக்க கண்ணாடியில ஒரு புல்லட் மார்க் இருக்கு. கீழே வேற நிறைய கன் இருக்கு. சோ இங்க ஏதோ ஒரு சண்டை நடக்க போகுது. எது நடக்க போதா? ஆல்ரெடி புல்லட் மார்க் இருக்கு, கீழே கன்னா இருக்கு. அப்போ கண்டிப்பா இங்க சண்டை நடந்திருக்கும் அப்படின்னு தானே சொல்லணும். நீ என்ன இதுக்கப்புறம் தான் சண்டை நடக்க போகுதுன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது இல்ல? சோ இந்த இடத்துலதான் ஒரு கான்செப்ட் வருது. என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்கிற இந்த ப்ளூ சைடு வந்து இன்வெர்ட் பண்ணப்பட்ட சைடு, நீல் இருக்கிறது ரெட் சைடு, அது நார்மலான டைம் தான். சோ இப்ப ரிவர்ஸ் சைடுல நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தாருன்னா அது இனிமே தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதான் மக்களே, இந்த விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த படம் ஈஸியாவே உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு கான்செப்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூ கலர்ல காட்டப்படுற எல்லாமே இன்வெர்ட் பண்ணப்பட்டது. அந்த இன்வெர்ட்டான விஷயத்த நார்மலான டைம் லைன்ல இருக்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா அது இனிமே தான் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு குழப்பாது. இவங்க 2 பேரும் என்னதான் நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்களா, அப்ப முன்னாடி லிஃப்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அதுக்குள்ள இருந்து அட்ட டைம்ல 2 சைடுமே ஒருத்தங்க வெளியே வராங்க. நீல் சைடுல வரவன் நார்மலா தான் சண்டை போடுறான். ஆனா நம்ம ஹீரோ பக்கம் வந்தவன் ரிவர்ஸ்லயே சண்டை போடுறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணாடியில இருக்க புல்லட் மார்க்கு, கீழே இருக்க கன்னு, அது எல்லாமே இப்பதான் நடக்குது. அந்த பையன் வித்தியாசமா ரிவர்ஸ்லயே சண்டை போட்டுட்டு இருக்கானா. சோ நம்ம ஹீரோ சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படியோ மேனேஜ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நீல காமிக்கிறாங்க. அந்த சைடு வந்த பையன் ஓடுறான். அவனை துரத்துக்கிட்டே நீல் போறாரு. ஒரு கட்டத்துல அந்த பயலுடைய மாஸ்க நீல் கழட்டிட்டு மூஞ்ச பாத்துறாரு. யார பார்த்தாருன்னு தெரியல. எதுவுமே பண்ணாம அந்த பயலை ஓட விட்டுட்டு இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வராரு. அங்க நம்ம ஹீரோ அந்த பயலை அடிச்சு போட்டு கொல்ல பாக்குறாரு. அதை வந்து நீல் தடுக்கிறாரு. அப்ப அந்த ரிவர்ஸ்ல சண்டை போட்டவன் ஏதோ காத்து வந்து அடிச்சிட்டு போன மாதிரி ஜொயின் வெளியே போயிடுறான். ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. அப்படியே இவங்க 2 பேரும் மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறாங்க. உசுருக்கு பயந்து ஒருத்தவன் வெளியே ஓடி போனான்ல, அவன் மெடிக்கல் டீமை கூப்பிட்டு உள்ள வரான். இவங்க 2 பேரும் ஆக்சிஜன் இல்லாம தான் மயங்கி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் பாக்குறான். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோக்கு. இங்க ஒரு பெயிண்டிங் இருக்கிறதா நினைச்சு வந்திருப்பாரு. ஆனா இந்த இடத்துல வித்தியாசமா ஏதோ ஒரு மிஷின் இருக்கு. அதை பத்தி கேட்கலாமேன்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட போய் கேக்குறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, லிஃப்ட் மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சுல, ஆக்சுவலா அது ஒரு மிஷின். அதோட பேரு டர்ன் ஸ்டைல். அதை வச்சுதான் இன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிஷினை தான் சேட்டாருக்கு ஃபியூச்சர்ல இருந்து யாரோ கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த மிஷினுக்குள்ள இருந்து 2 பேர் வந்தாங்கல்ல, அது ரெண்டுமே தனித்தனி ஆள் கிடையாது, ரெண்டுமே ஒரே ஆள் தான். அது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நார்மலான டைம் டிராவல்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு மிஷின் இருக்கும், அதுக்குள்ள போனோம்னா அங்க இருந்து மறைஞ்சு டக்குன்னு நம்ம எந்த காலகட்டத்துக்கு போகணுமோ அங்க போயிடுவோம். ஆனா இந்த டர்ன் ஸ்டைல்ன்றது அப்படி கிடையாது. இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போறோம்னா ஒரு நாளையுமே நம்ம ரிவர்ஸ்ல வாழ்வோம். அதாவது இப்ப 10வது நாள்ல நீங்க இருக்கீங்க, ஆனா 5வது நாள்ல இருக்க ஏதோ ஒரு விஷயத்த மாத்தணும். அதுக்கு உங்ககிட்ட டைம் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்க டப்புன்னு இங்க இருந்து
மறைஞ்சு பாஸ்டுக்கு போயிடலாம் 5வது நாளுக்கு. ஆனா இப்போ உங்ககிட்ட டர்ன் ஸ்டைல் தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மிஷினை யூஸ் பண்ணி பாஸ்டுக்கு போறீங்கன்னா 9வது நாள், 8வது நாள், 7வது நாள், 6வது நாள், இந்த மாதிரி எல்லா நாளையுமே ரிவர்ஸ்லயே கடந்து தான் 5வது நாளுக்கு போவீங்க. அந்த மாதிரி போகும்போது நார்மல் டைம் லைன்ல இருக்கிறவங்களால உங்களை பார்க்க முடியும். அவங்க பார்வையில எப்படி இருக்கும்னா நீங்க அப்படியே பேக்வேர்ட்லயே நடந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே ஒரு நாளும் கடந்து 5வது நாளுக்கு வந்துட்டீங்க. நீங்க எதை மாத்தணும்னு நினைச்சீங்களோ அதை மாத்திட்டீங்க. ஸோ இப்போ நீங்க ரிவர்ஸ்ல இருந்து நார்மல் ஆகணும். அதுக்கு அங்க இருக்க அந்த டர்ன் ஸ்டைல் மூலியமா நீங்க நார்மல் ஆயிடுறீங்க. ஸோ இப்படிதான் நீங்க பாஸ்ட்ல நடந்த விஷயத்த மாத்த முடியும் இந்த டர்ன் ஸ்டைல் மூலியமா. அப்படியே நீங்க அந்த டர்ன் ஸ்டைல்குள்ள பேக்வேர்ட்லயே போயிட்டு வெளியே இன்னொரு பக்கம் நார்மலா வரும்போது அந்த மிஷின் கிட்ட யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும்னா ஒரே டைம்ல 2 பேர் தனித்தனியா வர மாதிரி இருக்கும். ஒருத்தவர் நார்மல்ல போவாரு, இன்னொருத்தர் பேக்வேர்ட்ல போவாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோவும் நீலும் இருந்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இருக்க யாரோ ஒருத்தவர் அங்க இருக்க டர்ன் ஸ்டைலை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ஆயிருக்காரு. அவரு இங்க இருக்க டர்ன் ஸ்டைலை யூஸ் பண்ணி நார்மல் ஆகிறதுக்காக வந்திருப்பாரு. அந்த சமயம் நம்ம ஹீரோவும் நீலும் இருந்ததுனால 2 பேர் அந்த மிஷின்குள்ள இருந்து ஓடி வந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த 2மே ஒரே ஆள் தான். மக்களே, இந்த விஷயம் உங்களுக்கு லைட்டா குழம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த அளவுக்குலாம் நீங்க யோசிக்க வேணாம். ஒருவேளை புரியலன்னா திரும்ப ஒரு வாட்டி கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு பிரியா மூலியமா தெரிய வருது. ஸோ இப்ப சேட்டார் கிட்ட கேத்ரின் மூலியமா நெருங்க முடியாது. அதுக்கு பதிலா இன்னொரு வழி இருக்கு. என்னன்னா சேட்டாருக்கு புளுட்டோனியம் அப்படின்ற ஒரு மெட்டல் தேவைப்படுது. ஓப்ரா ஹவுஸ்ல ஒரு CIA ஏஜென்ட் கிட்ட அது இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கும். அதை எடுக்கிறதுக்காக தான் 2 அடியாட்கள் அனுப்பி விட்டுருப்பான். அந்த 2 அடியாட்கள் சில ஆட்களை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த கும்பலுக்குள்ளதான் நம்ம ஹீரோ இருந்திருப்பாரு. பட் நம்ம ஹீரோ தான் அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்காம தடுத்துட்டாருல. அப்படி தடுத்ததுனால அந்த புளுட்டோனியம் இப்ப உக்ரைன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அதை எடுத்துட்டு போய் வேணா நீ சேட்டார் கிட்ட கொடுத்தா அவன் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி பிரியா சொல்ல, எது கவர்மெண்ட் கிட்ட இருந்து திருடணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரா? அப்ப பிரியா சொல்றாங்க, இங்க பாரு, ஃபியூச்சர்ல இருந்து நம்மள அட்டாக் பண்ண போறாங்க. அதுக்கு சேட்டார் தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்காம தடுக்கணும்னா நீ இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோவும் நீலும் சேர்ந்து அதை எப்படி ஆட்டை போடலான்னு பிளான் பண்றாங்க. ஒரு பக்கம் நீல் கூட சேர்ந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கேத்ரின் கிட்ட போய் பேசுறாரு. அந்த இடத்துல பெயிண்டிங்கே கிடையாது. ஆனா கேத்ரின் கிட்ட போய் சொல்றாரு, நீ சொன்ன பெயிண்டிங்கை நான் அழிச்சிட்டேன், இப்போ உன் புருஷன் கூட இன்ட்ரோ கொடுக்குறியான்னு கேட்டதும் கேத்ரினும் கூப்பிட்டு போறாங்க. அப்போ சேட்டார் ஹீரோக்கும் இந்த கேத்ரினுக்கும் கள்ள தொடர்புன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை நான் எவ்வளவு கொடூரமா சாவடிக்க போறேன் தெரியுமான்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ ஓப்ரா அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்றாரு. இப்ப அந்த பையன் இறங்கி வரான் பேசுறதுக்கு. ஆனா இப்போ இல்ல, நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். அடுத்த நாள் கேத்ரின் என்ன பண்றாங்க, சேட்டார் கிட்ட ரொம்ப திமிரா பேசுறாங்க. அதான் பெயிண்டிங் அழிஞ்சு போயிடுச்சுல, அந்த ஒரு தைரியத்துல என்னோட பையனை நான் இங்கிலாந்துக்கு கூட்டு போறேன், யாரும் என்ன தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே பிளேட்டை ஓபன் பண்ணா உள்ள அந்த பெயிண்டிங் இருக்கு. எனக்கு அப்பவே ஏதோ தப்பா நடக்கும்னு தோணுச்சு, அதனாலதான் இந்த பெயிண்டிங்கை மட்டும் சேஃபா எடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சேட்டார் சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோவும் அங்க வராரு. இவங்க 2 பேரும் இப்ப போட் ரேசிங் பண்றாங்க. சும்மா ஜாலிக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேத்ரினுக்கு கோவம் தாங்கல. சேட்டாரை கொல்றதுக்காக டப்புன்னு அவரை புடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு சேட்டார் உயிரோட வேணும். ஃபியூச்சர்ல இருக்கவங்க கூட சேட்டார் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான், அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது சேட்டார் உயிரோட இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம ஹீரோ சேட்டாருக்கு ஹெல்ப் பண்றாரு. கேத்ரினுக்கு வருது பாருங்க கோவம். ஹீரோ கிட்ட வந்து கத்துறாங்க, நீயும் ஹெல்ப் பண்ணல, சரி நானே ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதையும் தடுக்கிற, என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்கு சேட்டாரை காப்பாத்தின அப்படின்ற மாதிரி கேத்ரின் கேட்க, அப்ப ஹீரோ என்ன சொல்றாரு, சேட்டார் உன்னோட வாழ்க்கையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, இந்த உலகமே அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, இப்போதைக்கு இந்த கன்னை சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேட்டாரை போய் மீட் பண்றாரு. இவரோட உயிரை ஹீரோ காப்பாத்தினதுனால கடமைப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டு என்ன வேணும்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ எனக்கு புளுட்டோனியம் வேணும்னு சொல்றாரு. இந்த புளுட்டோனியம் மெட்டலை வச்சுதான் வெப்பன்லாம் செய்வாங்க, ரொம்ப ரொம்ப பத்திரமா ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னதும், புளுட்டோனியம் பத்தி எனக்கே நீ கிளாஸ் எடுக்கிறியா, டீனேஜ்ல இருந்தே ரேடியேஷன்ல வளர்ந்தவன்டா நானு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னா, இவரு ஸ்டால்ஸ்ன்ற சிட்டில தான் பிறந்து வளர்ந்துருப்பாரு. அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதுல அந்த இடம் ஃபுல்லாவே ரேடியேஷன் பரவிருச்சு. அதுக்கப்புறம் அங்க மக்கள் யாருமே வாழ்றது கிடையாது. ஆனா நம்ம சேட்டார் மட்டும் என்ன பண்ணிருக்காரு, புளுட்டோனியம தோண்டி எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதை மட்டும் தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அப்படியே நம்மளுக்கு மட்டும் பிளாஷ்பேக்ல சில சீன்ஸை காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, சேட்டார் இந்த மாதிரி புளுட்டோனியம் தோண்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கேப்சூல் கிடைச்சிருக்கும். அதுக்குள்ள நிறைய தங்கம் அப்புறம் ஒரு டாக்குமெண்ட் இருந்திருக்கும். இந்த கேப்சூல் ஃபியூச்சர்ல இருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. அதுலதான் நம்ம சேட்டாருக்கு ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதி வச்சிருக்காங்க. உனக்கு நிறைய தங்கம் வேணும்னா நாங்க சொல்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க இப்படிதான் நம்ம சேட்டாருக்கு வேலையை கொடுத்திருப்பாங்க புள்ள. இந்த பிளாஷ்பேக்கை நம்மளுக்கு மட்டும்தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒரு ஹெலிகாப்டர் வருது. அதுக்குள்ளேயும் ஒரு கேப்சூல் இருக்கு. வேற எங்கேயோ இருந்து தோண்டி எடுத்துட்டு வந்திருப்பாங்க புள்ள. அதுக்குள்ள இருக்க தங்கங்கள் எல்லாமே நார்மலான டைம் லைன்ல இருந்தது கிடையாது. ஃபியூச்சர்ல இருந்து இங்க வருது இல்ல, அப்பனா கண்டிப்பா அதை ரிவர்ஸ் பண்ணி தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. சோ இங்க இருக்க தங்க கட்டிகள் எல்லாமே இன்வெர்ட் பண்ணப்பட்டது. அதை வேற ஒருத்தவங்க
பார்த்தவன் தெரியாம திருடிடுறான். சேட்டார் அதை கண்டுபிடிச்சு அந்த தங்க கட்டிய வச்சு அந்த பயலை பொழந்து எடுக்கிறாரு. இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு ஓரமா நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பாக்குறாரா, அதையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோவை தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து விசாரிக்கிறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்லி சமாளிக்கிறாருன்னா, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு பாக்குறதுக்கு ஒரே ஆர்வமா இருந்துச்சு, அதனாலதான் இப்படி ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். எனக்கு உங்களை மாதிரி பணக்காரன் ஆகணும். உக்ரைன் கவர்மெண்ட் கிட்ட உங்களுக்கு தேவையான புளுட்டோனியம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு ஏதாச்சும் பார்த்து பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதோ நம்ம சேட்டார் அவர்கிட்ட இருக்க அந்த தங்க கட்டி எடுத்து கொடுத்து புளுட்டோனியம் எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நீ கேட்டதை விட நிறையவே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. எப்படியோ நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரா, நேரா நீல் கிட்ட வந்து அந்த புளுட்டோனியம் எப்படி எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமான பிளானை போட்டு அடுத்த நாளே அந்த பிளானை செயல்படுத்துறாங்க. ஒரு வண்டியில கவர்மெண்ட் அந்த புளுட்டோனியம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. முன்னாடியும் பின்னாடியும் செக்யூரிட்டிக்காக போலீஸ் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நாலா பக்கத்துல இருந்தும் ஏகப்பட்ட காரை வச்சு அந்த வண்டியை சுத்தி வளைக்கிறாரு. முன்னாடியும் பின்னாடியும் செக்யூரிட்டிக்கு கார் போயிட்டு இருந்துச்சுல, அதை அப்படியே இடிச்சு நசுக்கிறாரு. எவனாச்சும் தூரத்துல இருந்து பார்த்தா கார் எல்லாமே கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கு, பயங்கர டிராபிக்கா இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு க்ளோஸா எந்த ஒரு டவுட்டும் வராம அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வண்டிக்குள்ள இருக்க கவர்மெண்ட் ஆட்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லலான்னு பார்த்தா ஹீரோ ரேடியோ எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாரு. இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவங்களும் பேசி பாக்குறாங்க, எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அதுல லைட்டா டவுட் வருது. பட் ஜிபிஎஸ் செக் பண்ணி பார்த்தா வண்டி நவுந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. சோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதான் வண்டி நவுந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலா விட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு ஃபயர் ட்ரக்ல இருக்க ஏணிப்படி மூலியமா கவர்மெண்ட் வண்டிக்கு வந்து பாம் வச்சு உள்ள போறாரு. அங்க ஒரு பெட்டி இருக்கு, அதுக்குள்ளதான் புளுட்டோனியம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு திரும்ப வண்டிக்கு வந்துடுறாரு. அந்த சமயம் பின்னாடி ஒரு போலீஸ்கார் வராரு. அவருக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, என்ன இது வண்டி எல்லாம் இவ்வளவு கிட்ட போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாரா. அப்ப அவரோட காரையும் பஞ்சர் பண்ணி விட்டுறாங்க. எப்படியோ வெற்றிகரமா அந்த புளுட்டோனியம் எடுத்துட்டாங்க. உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா அது புளுட்டோனியமே கிடையாது, ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கு. அதாவது ஓப்ரா ஹவுஸ்ல ஸ்டார்டிங்ல பாத்திருப்பாருல அந்த மாதிரி இருக்கு. என்னது இது, இது எதுக்கு புளுட்டோனியம்னு சொல்லி சேட்டார் தேடி தேடி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா ஒரு கார் அப்படியே பேக்வர்ட்ஸ்லயே வருது. அப்படியே வந்து நம்ம ஹீரோவோட காரை இடிச்சிட்டு மறுபடியும் பேக்வர்ட்ஸ்லயே ஹீரோவோட காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அப்படி யார் அந்த காருக்குள்ள இருக்கான்னு பார்த்தா நம்ம சேட்டார். பொண்டாட்டி கேத்தரினா கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிட்டு இருக்காரு. சேட்டார் வந்து மாஸ்க் போட்டிருக்காருல, அது எதுக்காகனா அவர் அந்த டர்ன் ஸ்டைல் மிஷின்குள்ள போயிட்டு இன்வெர்ட் ஆயிட்டாரு. சோ அவர் இப்ப பேக்வர்ட்லயே டிராவல் பண்ணிட்டு போவார்ல, ஆனா அவரு மட்டும் தான் அப்படி டிராவல் பண்ணுவாரு. இந்த உலகம் முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கும். அப்போ உலகத்துல இருக்க காத்தும் முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கும். காத்து முன்னாடி போகும், இவர் பேக்வர்ட்ல நடந்து போனா இவருக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டிருக்காரு. ஹீரோ கிட்ட இருக்க அந்த டிவைஸை கேட்டுதான் சேட்டார் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதுலதான் புளுட்டோனியம் இல்லல்ல, அப்புறம் என்ன, பேசாம இதை சேட்டாருக்கு கொடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னா அதுக்கு நீல் என்ன சொல்றாரு, இது அதை விட ரொம்ப மோசமானது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கும் போது முன்னாடியே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது தானா சரியாகி அப்படியே பேக்வர்ட்ஸ்லயே வந்து இவங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோக்கு வேற வழி இல்ல, இந்த டிவைஸை கொடுக்கலனா சேட்டார் கேத்தரினை கொன்றுவான். அதனால இந்த டிவைஸை கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தூக்கி போட போகும்போது நடுவுல ஒரு கார் வந்துச்சுல, அந்த காருக்குள்ள யாரையோ பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்புறம் அந்த டிவைஸை தூக்கி சேட்டார் கிட்ட போட்டுறாரு. உடனே சேட்டார் வேற கார்ல ஏறி போயிடுறான். ஆனா இன்னுமே அந்த கார்ல கேத்தரின் இருக்காங்க. அந்த கார் அப்படியே பேக்வர்ட்ஸ்ல போயிட்டே இருக்கு. கை கால்லாம் கட்டி போட்டு இருக்கிறதுனால கேத்தரினால ஒன்னும் பண்ண முடியல. சோ நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு கேத்தரினை காப்பாத்துறாரு. அப்போ நடுவுல ஒரு கார் வந்துச்சுல, அந்த காரை காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. கரெக்டா அதே சமயம் சேட்டாரோட ஆளுங்கெல்லாம் வந்து ஹீரோவையும் கேத்தரினையும் புடிச்சிட்டு போறாங்க.